நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாளிலே அவர் பேசுகிற வார்த்தைகளை சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அதனால வேதம் கூறுவது தாவீது சொல்றாரு, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் என்ன செஞ்சு ஏறிற்று. அதனால உங்களுடைய சத்தத்தையும் ஆண்டவருடைய செவி எதிர்ச்சிது கேட்டுட்டு தான் இருக்கு. நீங்க கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவர் கேட்கிறாராம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்க ஆண்டவர் நம்மளோட செபத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன விசுவாசிக்கணும். அப்ப எந்த நெருக்கத்தின் மத்தியில இருந்தாலும் நீங்க ஏசப்ப நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறார். அதனால பதில் கொடுக்குற தேவன் தான். அவர் யார் சத்தத்தையும் கேட்டு இவங்களுக்கு தான் பதில் கொடுப்பேன், இவங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விலகி போற தேவன் அல்ல. நம்ம ஆண்டவர் யார் சத்தத்துக்கும் அவர் செவி கொடுப்பாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க என்னுடைய பாரங்கள் யாருக்கு தெரியும்? நான் ஆண்டவர் காது கேட்காது போல இருக்கிறாரே, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையேன்னா தொடர்ந்து நீங்க ஆண்டவரை பிடிங்க. தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுலேருந்து ஆண்டவர் அழகான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்குற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து அவரை பிடிக்கும்போது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டாருங்க. அப்போ நம்ம தொடர்ந்து கேட்கும்போது நம்ம நெருக்கத்தை எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்ம சத்தத்தை நினைச்சுறாரு, கேட்கிற தேவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனாய் கர்த்தருக்கு தான் பிள்ளைகள் தான். அதே 16ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்ருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அப்ப பாருங்க, உயரத்துல இருந்து அவர் கை நீட்டி நம்ம நினைச்சிடறா, அவர் என்னை பிடித்து ஜலப்பிரவத்தில் இருக்கிற அப்படி முழுகிருவோமோ இருந்து எழுத முடியாதோ அப்படிங்கிற அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஆண்டர் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்து நிறுத்துறது மாத்திரம் இல்லை, என்னிலும் அதிக பலவான்கள் நம்ம இவங்கிட்ட நம்ம வெற்றி எடுக்க முடியாது, இவங்கிட்ட ஜெயம் எடுக்க முடியாது, இவங்க வாரம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஏற்கனவே பைபிள் அப்படி இருக்கு, என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அதான் வசனம். நம்ம வசனத்துக்கு செவி கொடுக்கும் போது வசனத்தின் நித்தம் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார். சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அப்போ இந்த சத்தியம் நினைச்சு போட்டுக்கிட்ட நம்மளுடைய அதிக பலவான்களா இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதிக பலவான்களா இருந்த என் சங்கீதம் 18:17 என்னிலும் அதிகமான பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோடு எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆபத்துகளே நிறைய நமக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, எழும்பி வர்றாங்க. ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம சத்தியத்தை அறிஞ்சு நம்மளை அறியும் போது சத்தியம் நம்மளை என்ன செய்யும், விடுதலை பண்ணும். அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த நெருக்கத்தின் மத்தியில இருந்தாலும் நம்ம இந்த ஜலம் நம்மளை அமிழ்த்து போட்டுரும் அப்படின்னு நீங்க இருந்தாலும் ஒன்றும் உங்களை சேர்த்துப்படுத்த முடியாது. நீங்க சத்தியத்தை மட்டும் விசுவாசிக்கணும். வசனம் என்ன போட்டிருக்கு, இந்த 18ஆம் சங்கீதத்தில் வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். 18ஆம் அதிகாரத்தை சங்கீதம் 18ல 6ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களை கர்த்தர் விடுதலை பண்ணுவார். அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர் உங்களை விடுதலை பண்ணுவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க எந்த சூழ்நிலை எந்த நெருக்கத்தின் மத்தியில் உங்களுக்கு அதிகமான பலவான்களாக உங்களுக்கு விரோதமா எழும்பி வராங்களா, கர்த்தரே நமக்கு ஆதரவாக இருப்பார். அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரே வெளியே நம்மளை கொண்டு வந்துடுவார். நீங்க எதையும் குறிச்சு நீங்க நினைச்சா இங்க பயப்படாதீங்க. ஆண்டவரை நம்பி பிடிங்க. உங்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.